ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 7. நேற்றைய நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நேற்று தேர்ஸ்டேங்கிறதுனால நான் சாய்பாபாவுக்கு விரதம் இருந்துடலாம் அப்படின்ட்டு நான் விரதம் இருக்க தான் ஸ்டார்ட் பண்ணினேன். நேற்று எனக்கு 7th டே. அதனால காலையில் சர்க்கரை போட்டு தான் இஞ்சி டீ நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஆப்பிள் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்களுக்குலாம் சளியாக இருக்கிறதுனால எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் ஆப்பிள் ஜூஸ் டம்ளரில் ஊற்றி நான் எடுத்துக்கிட்டேன். இதை பார்த்தோன்னே நிறையா பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க, ஆப்பிள் ஜூஸ் எப்படி இந்த கலரில் இருக்குன்னு. நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணி பாலில் போட்டிங்க அப்படின்னாவே ப்ரௌன் கலராக மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். 12 o'clockங்கும் போது எனக்கு ரொம்ப கிடினஸாக இருந்தது. ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் போல் இருந்தது. அதனால் நான் சரி நம்ம விரதம் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீக் விரதம் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சேமியா ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற பிளானில் நான் எனக்குன்னு தனியாக எதுவுமே ரெடி பண்ணிக்கல. ஸோ சாதமும் சாம்பாரும் தான் இருந்தது வித் உருளைக்கிழங்கு பொரியல். மத்தியானம் சாதம் மட்டும் இருக்கிறதுனால சாதம் நான் எடுத்துக்க வேண்டான்னு தான் நான் எனக்கு சேமியா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் நான் அரிசி சேர்த்தாத ரெசிபீஸ் அப்லோட் பண்ணும்போது கேட்குறீங்க, மத்தியானம் அப்போ நான் என்ன தான் எடுத்துக்குவேன் சாதம் எடுத்துக்காம அப்படிங்கிற மாதிரி தான். நான் சாதம் எப்பயாச்சும் எடுத்துக்குவேன். அதுக்காக வேண்டி நான் சாதம் விட்டுக்க அவாய்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்குவேன். மோஸ்ட்டாக நாட்களில் இது போல் சேமியா செஞ்சு எடுத்துக்குவேன். இதில் நான் சாம்பார் தான் ஊற்றியிருக்கேன். ஸோ என்னோடய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது நான் எனக்குன்னு எதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் இது போல் ராகி இட்லி, ராகி தோசை இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்குவேன். இல்லைன்னா இது போல் சேமியா ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் செய்கிறது என்ன செய்கிறோமோ, சாம்பாரா இல்லை புளிக்குழம்போ, அப்புறம் அவங்களுக்கு என்ன பொரியல் செய்கிறோமோ அதை தான் நான் எடுத்துக்கிறேன். நமக்குன்னு தனியாக செய்ய போனால் அப்படின்னா தான் நமக்கு டைம் ஆகும். ஸோ இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் நம்ம நல்லா கண்டினியூ பண்ண முடியும். வெயிட் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரத்துக்கும் நான் சர்க்கரை சேர்த்தி இஞ்சி டீ தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நிறைய சர்க்கரை இல்லாமல் கொஞ்சம் அளவாக சர்க்கரை எடுத்துக்கிட்டு நான் டீ எடுத்துக்கிட்டேன். முந்தா நேற்று உளுந்து பால் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து அடுத்த நாளுமே உளுந்து பால் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்காக நான் குக்கரில் 1/4 டீஸ்பூன் உளுந்து எடுத்து அதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். உளுந்து பால் ரொம்பவே ஹெல்தியானது. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம்லாம் கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது போல் உளுந்தில் ஆன உணவு நம்ம சாப்பிட்லாம். உளுந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு உளுந்தில் எந்த டம்ளரில் உளுந்து அளந்தோமோ அதே டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா உளுந்து பார்த்தோம்னா நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. சூடாக இருக்கிறதுனால நான் கத்தி வச்சு அப்படி அமுத்தி பார்க்குறேன். நல்லாவே மசிஞ்சு வர்றதுனால இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே குக்கரில் அரைச்ச உளுந்து சேர்த்தி 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்தி நல்லா கலந்துவிட்டு குக்கரில் ஊற்றி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஆரம்பத்தில் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல கெட்டிமம் ஆகும். நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூனோட குறைவாக சுக்குத்தூள், 1/4 டீஸ்பூனோட குறைவாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க, தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா என்ன தான் நம்ம இனிப்பு சேர்த்தினாலுமே இந்த உப்போட டேஸ்ட் உங்களுக்கு தனியாக தெரியும். டேஸ்ட் பார்க்கும்போதும் சரி இல்லை குடிக்கும் போதும் சரி. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்துட்டுட்டு 1 டம்ளர் பாலும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கேன்.
சர்க்கரை டேஸ்ட் பாருங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும்னா கண்டிப்பாக ஸ்வீட் சேர்த்தி குடிங்க. எது குடிக்கிறதா இருந்தாலுமே நல்லா ரசித்து ருசித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடிங்க. அப்போ தான் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா இன்னொரு நாளைக்கு உளுந்து பால் நான் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு குடிக்க தோணும் இல்லையா? அதனால் அது போல் செஞ்சு குடிச்சுக்கோங்க. நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே வரும்போது உளுந்து பால் நல்லாவே கெட்டிபமாயிட்டு வரும். இது நம்ம மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே குடிக்க கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு கால்சியம் ரிச்சான ரெசிபி இது. போன்ஸாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஷைனிங் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நான் உளுந்து பால் குடிக்கும்போது திருவின தேங்காய் சேர்த்தி தான் குடித்தேன். நீங்கள் நட்ஸை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு குடிக்கலாம். நல்ல லைட்டாக வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, ஸ்வீட் சாப்பிட்ணும், அந்த டைம்லலாம் உளுந்து பால் ராகி பால்லாம் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் கிரேவிங்ஸும் அடங்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எனக்கு கமெண்ட்மே வருது என்னென்னா என்னால் வெயிட் லாஸ் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க முடிய மாட்டேங்குது, டைம் இல்லை அப்படின்ட்டு. நம்மளோட உணவுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றத தான் நம்மளும் சாப்பிட போகிறோம். ஆனால் அரிசி அவாய்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் இப்போது கண்டினியூஸாக நான் 7வது வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வெயிட் லாஸ் சேலஞ்சில். இந்த 7 நாட்களுமே நான் அரிசி வகையான உணவு தான் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேனே ஒழிய மிச்சப்படிக்கு நல்ல ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டுட்டு வரோம். இது நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாவே நமக்குன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கி மாவுக்கு இந்த ராகி இல்லை கம்பு அந்த மாதிரி உணவு ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாருக்கும் இட்லி பிளேட்டில் ஒரு 3 குழி இட்லி ஊற்றுறோம்னா 2 குழி நமக்காக அந்த ராகி இட்லிக்கு ஊற்றி வைப்போம். இது போல தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கான்னு சொல்லுங்கள்.